பள்ளி படிப்புக்காக 4 மைல் நடந்த பழனிசாமி அவர்கள் கல்லூரி படிப்புக்காக காவேரி ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. தினமும் இந்த காவேரி ஆற்றை கடக்க கடினமா இருந்ததால கல்லூரியில இருக்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாரு. பள்ளியில இருந்த அந்த விளையாட்டு ஆர்வம் கல்லூரியிலையும் வந்து தொடருது. குறிப்பா சொல்லணும்னா கல்லூரியோட கூடைப்பந்து அணியோட நட்சத்திர வீரராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வரவானார். அதே சமயம் படங்கள் பார்ப்பதிலும் பாடல்கள் கேட்பதிலும் ஆர்வம் உள்ளவராக வந்து இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சினிமா தேட்டர் இல்லாத காரணத்தால அந்த வானொலியில போடும் ஒளிச்சித்திரத்திற்காக வந்து காத்துட்டு கிடப்பாராம். எம்ஜிஆர் உடைய பாடல்கள் அனைத்தும் அவருக்கு வந்து மனப்பாடமா தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எம்ஜிஆர் உடைய ரசிகர் என்பதை தாண்டி பக்தராகவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மாறுறாரு. குறிப்பா வந்து 1972 அக்டோபர் 17 அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறாரு. அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆரம்பித்த உடனே தன்னோட 18வது வயதுல அதிமுகவில் இணைகிறாரு. சேர்ந்த அந்த கொஞ்ச நாள், அதாவது அவருடைய 18 வயதுல சிலுவம்பாளையத்தோட கிளைக்கழக அதிமுக செயலாளர் பதவி வந்து அவருக்கு வழங்கப்படுது. அந்த நேரம் வந்து அவர் கல்லூரி படிச்சுட்டு இருக்காரு. கல்லூரி படித்த பிறகு வந்து முழு நேரம் அரசியல்வாதியா அவர் மாறுவாரு அப்படின்னு வந்து அவரோட நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து எண்ணுறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கல்லூரி முடிச்சதும் ஒரு சுய தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பொதுவா வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா எடப்பாடியை சுத்தி கரும்பு விளைச்சல் அதிகம் அப்படிங்கிறதுனால அங்க வெள்ள உற்பத்தியும் அதிகம். எடப்பாடி பழனிசாமி உற்பத்தி ஆகிற அந்த வெள்ள மூட்டைகளை வாங்கி அது சந்தைக்கு எடுத்து சென்று கமிஷனுக்கு விற்பனை செய்யும் தொழிலை வந்து செய்து வராரு. குறிப்பா சொல்லணும்னா அந்த காடு மேடெல்லாம் அலைஞ்சு வெள்ள மூட்டைகளை வாங்கி விற்பனை செய்தால் மூட்டைக்கு 2 ரூபாய் கிடைக்கும். குறிப்பா அந்த ஊர்களில் சென்று வெள்ளை மூட்டை இருக்கா, சக்கரை மூட்டை இருக்கா என்றெல்லாம் இவர் கேட்பதால அவரை மக்கள் எல்லாம் வெள்ளை மூட்டை அப்படின்னு வந்து செல்லமாவும் அழைச்சி வந்தாங்க. வெள்ளந்தியான பேச்சு, சிரித்த முகம், நேர்மையான வியாபாரம் இவை எல்லாம் கூட இந்த பெயருக்கு காரணமா அமையுதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து அவரை மட்டம் தட்டும் விதமா அந்த சொல்ல பயன்படுத்தும் போது கூட அவர் அவங்க சொன்னா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாராம். விமர்சனங்களுக்கு செவி கொடுக்காமல் உழைப்பதே அவரோட லட்சியமா வச்சுக்கிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு.